Shwiji, again, here, to your right. To your left, sorry. உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் வந்து has done fantastic work with this. Thank you so much. And apparently one of the singles that released was because of him, working despite his dad passing away. You could have easily postponed the single. What was the need to kind of, அதுல வந்து சார் அது வந்துட்டு எப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஃபியூனரல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. நடுவில் எல்லா அவுட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு 1 hour ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி நான் வேணாம்னு தான் சொன்னோம். நாங்கள் எல்லாருமே அது பண்ணோம். அவனுக்கு என்னன்னா his father is also a musician and he felt that this is the best way to pay respect is like பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணா I feel happy அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ அந்த டோட்டலா அதை வந்து இது பண்ணவே. பட் when somebody at that point of time wants to give it for us, என்னால வந்து அதுக்கு மேல அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அப்பதான் மியூசிக் இதுதான் பண்ணி வச்சிருந்தது. மிக்சிங்னு சொல்லுவோம் ஃபைனல் வந்து 1 hour ஒர்க் அது மட்டும் பண்ணிட்டு அப்பதான். அதனால இது பண்ணதெல்லாம் I was there with him till the last moment of until his father's day. But somewhere he found this solace, so like அந்த இது through delivering that work. அதுதானே தவிர மற்றபடி அது வேற எந்த விதமான. சார் நீங்க சிம்பு ரசிகரா சார் இல்ல சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்க பேசுற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இன்வைட் பண்ற மாதிரியே இருக்கு. நான் பேசுறது ஆமா சார் ஒரு குரல் டிவி ஸ்டார்ட் சார். ஆனா ஒண்ணு சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணா 7ஆம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்க சொல்றது அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்டா இருக்கு. ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. இல்ல கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. பிரதீப்னா எப்பவுமே ஏஜஸ் ஒரு டோர் ஓப்பன் தான், அந்த அவசியம் கிடையாது. அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே பிரதீப் அப்படி வரல. நாங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கேன் சார். பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு நான் பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ ஆக்டரா எவ்வளோ காம்பவுண்ட் ஏரியா இறங்கியிருக்கான், என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் இது அதுக்கு சொல்ல வேண்டாம். அவர் போய் ஹீரோவா ஏரியா இருக்கும்போது ஆனால் அப்போவே ஏஜிஎஸ்ல வந்து கதவு திறந்து படம் பண்ணுவாங்க சார். அவனை வச்சு 100 கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார். அப்போ ஆப்வியஸா இதுதான் சார். அவங்க பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும் போதும் they did it for பிரதீப் at that point in time. அப்போ இதுதானே சார். ஐ திங்க் that's where ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் doing great films, big films. It is about finding new talents. They found Pradeep. இல்ல அது எதுக்காக கேட்கணும், நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரதீப்னு சொன்னா கதவு திறக்குமோ என்னவோ அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனாலதான் நல்ல கதையா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கும். ரொம்ப கதை நல்லா இருந்தாதான் எல்லாருக்கும் ஃபவுண்டேஷன். கரெக்ட் சார். அவனோட முதல் படத்துலயும் 2 ஹீரோயின், இதுலயும் 2 ஹீரோயின், அடுத்த படத்துலயும் 2 ஹீரோயின் தானே, ஒரு ஹீரோயினா? என்ன மாதிரி அசோக் சார் இங்க ஹீரோயின் சார். ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார். கதைக்கு என்ன தேவைப்படுதோ இப்போ இது டைம் பீரியட்ஸ் வேற வேற இருக்கிறதுனால நம்ம லைஃப்லயே நிறைய பேரை கிராஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான இதுதான். இப்போ நீங்க ஓமே கடலையில பார்த்தோம்னா கூட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின்ற கான்செப்ட்ல எல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது. ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வின்ஸ் பண்றேன் நான் போதில்ல. அதனால தான் நான் வாணியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டர். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் 2 ஹீரோயின் கான்செப்ட் கதைக்கு தேவைப்படுது சார். நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன். கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார். இப்போ நீங்க அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்துல எவ்வளவு ஹீரோயின் கேட்பீங்க, அது வந்துட்டு நான் சொல்றேன் சார். Pradeep, this is a question to you. Yeah. You've turned producer for Lavyata. Yeah. One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்கு. அந்த அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது. இப்போ இவங்க கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்றதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து
புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ வந்து இருக்கு. அவ்வளவுதான் அதோடது. ஸோ to you, ma'am, you're expanding into Bollywood, and this is your first film into Bollywood. You're looking to expand furthermore over there, or is it going to be this is just an experiment that you're testing waters with? It was an entry point. ஏன்னா இங்க வந்து எல்லாருக்கும் ஏஜிசி தெரியும். ஸோ இது வந்து and we also felt Love Today belonged to Pradeep as much as it belongs to us. That was the main core behind the whole film. And எங்களுக்கு வந்து we want to tell good stories. So language should not be a barrier. எங்க போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அதுதான் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த டைம் the goat இங்க பண்ணிட்டு இருந்தோம். Plus Dragon. So our hands were little. ரொம்ப நல்லா இருந்துச்சு. We learned a lot. It was a good learning experience. But கண்டிப்பா படங்கள் பண்ண போகும். ஹிந்தில, தெலுங்குல, தமிழ்ல, மலையாளம். All 4 languages. ஒரு விஷயம் இதுல என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். அன்னைக்கு அது ஹிந்தியில ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அச்சா மேம், ஐஸ்வர்யா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும், நிறைய பேர் எல்லா செலிபிரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து, சல்மான் கான் சார்லேருந்து, அமர் கான் சார்லேருந்து, ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார், தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்க அந்த சைட்ல இருந்து, தனுஷ் சார் சைட்ல இருந்து? எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷயம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சீங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சதும் நான் தான். அவர் டேரக்டராகவே கூப்பிட்டு ஹோம் மேக்கர். ஸோ ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கு. இன்னொன்று என்னன்னா, கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். ஒரு காலைல ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங், செட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஆடி கான்செப்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்க ஆடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இடுன்டினை. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சுத்தி ஆடுறாங்க. everybody was shocked seeing him dancing. So it is just that அவர் எம்எல்ஏ இருக்கிற ஒரு லவ் அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. he came and danced and இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. I thought ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது புதுசா இருக்கட்டும் அப்படின்ட்டு. It was out of love.